ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இன்றைய தேவனுடைய வார்த்தை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்போம். அதற்கு முன்பாக உங்களது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தை செல்லும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு ஆத்மாக்கும் செல்லும் போது, நீங்கள் ஷேர் செய்யும் போது உங்கள் சிறையிருப்புகள் கண்டிப்பாக மாறும். விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், நம்பிக்கையுடன் கேளுங்கள். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உண்மையா இல்லையா மக்களே? நீங்களே பதில் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கிறது, அதை நாம் 20,000 ரூபா மாற்றணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? சில பேர் அது பணத்தை வட்டிக்கு கொடுப்பாங்க. அநேக வட்டி கொடுத்து அதை பணம் சம்பாதிக்கட்டும், பணத்தை சம்பாதிக்கட்டும் இன்னும் பல விஷயத்தில் இருப்பாங்க. சில பேர் பணத்தை டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, மாதம் மாதம் வட்டி வரட்டும், பேங்க்லையா இல்லை வேறு எங்கேயாட்டி போஸ்ட் ஆஃபீஸோ எங்கே இது பண்ணியிருப்பாங்க, அப்படி வரட்டும்னு இது பண்ணுவாங்க. சில பேர் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை 10,000 நம்மளுக்கு மாதம் மாதம் வட்டி வரும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. சில பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கும், அங்கே பணத்தை கட்டுவாங்க. இதுமாரி நம்மளுக்கு பணத்தை சம்பாதிச்சு தருன்ட்டு அங்கேயும் மக்கள் ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க. இப்படி பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் நம்ம பணத்தை கவனமாக செலவு செய்யணும், கவனமாக பயன்படுத்தணும். நம்ம அநேக பணத்தை சம்பாதிச்சு தருன்ட்டு இருக்கிற பணத்தை எல்லாமே என்ன பண்ணோன்னா நம்ம தொழிலையோ இல்லை வேறு இடங்களிலோ நம்ம செலுத்துவோம். அது பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலை உருவாக்கி விடுகிறது. அதன் பின்பு குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இதனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உங்களிடையே இருக்கிற பணத்தை வைத்து போதுகின்ற மனதுடன் சிறப்போடு வாழுங்கள். கர்த்தர் தாமே இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.